ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே மயில் வந்துட்டு எல்லா விஷயமும் வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா அழுதுகிட்டே போய் யார் கண்ணிலையும் படாமல் அவங்க பாட்டுக்கு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஐயோ போச்சே, நம்ம வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உள்ளே உட்காந்து அழுதுட்ருக்காங்க. போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சதுனால இப்போ எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. இதுக்காகவா நம்ம இவ்வளோ நாளாக போகிறோம் அப்படின்னு மயில் போய் உள்ளே உட்காந்து அழுதுட்ருக்காங்க. வெளியில் வந்து சரவணனுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் மொத்த குடும்பமும் உடஞ்சி போய் உட்காந்துட்ருக்காங்க. முக்கியமாக கோமதிக்கு மயக்கம் மேலே மயக்கமாக வந்துக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு படபடப்பு நிற்கவே இல்லை. ராஜி போயிட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை இது குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு குடித்ததுக்கப்புறமா கூட அப்படியே தான் இருக்காங்க. பாண்டியனுமே இருந்துக்கிட்டு என்ன யாருக்கு ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. இப்போ கோமதியோடைய பாண்டியனுடைய மனசு கஷ்டப்படும் அப்படின்னு இவ்வளோ நாள் சரவணன் வெளியில் சொல்லாமே இருந்தாங்க. இதுக்கப்புறமா சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் சொன்னதுனால எல்லாருமே உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது இங்கே என்னோட சரவணா இப்படி ஆயிடுச்சு உன் வாழ்க்கை, நாங்களே இப்படி நாசம் பண்ணிட்டோமே உன்னோட வாழ்க்கையை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து படபடப்பாக இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு விஷயம் வந்து மீனாவுக்கு தெரிய வருது. செந்திலுக்கும் மீனாவுக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்ச உடனே இப்படி வந்து பதறி போய் வராங்க மீனாவும் செந்திலும். அப்போது செந்தில் இருந்துக்கிட்டு என்ன மீனா அவங்கள எப்படி பண்ணாங்க, நான் நினச்சி கூட பார்க்கல, எதுவுமே தெரியாத மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்க, இந்த அளவுக்கெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, எங்களுக்குமே இது ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. அவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியோடு சேர்ந்து போய் சொல்லி ஏமாத்திருக்காங்களே, இதெல்லாம் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வாங்க, அங்கே அத்தை மாமா எல்லோரும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க, வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கூப்பிடும்போது என்ன மீனா நம்ம போகணுமா, அவங்க பார்த்துப்பாங்க விட்டு அப்படின்னு. ஏங்க அங்கே இப்படியெல்லாம் இருக்குது சுச்சுவேஷன் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் வருத்தம் மட்டும் போடுறீங்க, ஆனால் அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் வரமாட்டேன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? வாங்கங்க, இப்படி ஒரு பிரச்சனையில் கூட அந்த வீட்டில் போய் நம்ம நிற்கலைன்னா என்னங்க மனுஷங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக குழலிக்கு விஷயம் தெரியுது. ராஜி தான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அரசு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ தான் ராஜு ஃபோன் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கிட்டையும் அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சு அந்த ஓமக்கொட்டானுக்கு. எதுவுமே தெரியாத மாதிரி வாயை மூடிக்கிட்டு இருப்பா. இப்போ இவ்வளோ பெரிய வேலையை பண்ணி வச்சிருக்காளா, ஐயோ என் தம்பியை ஏமாத்திட்டாலே, அவளை நான் சும்மாவே விட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபோனை வை அரிசி, நான் வந்து அவளை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படின்னு இங்கே குழலி வந்து இந்த புடவையை ஏற்றி சொருகிக்கிட்டு அவ்வளோ கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி வராங்க. இங்கே வந்து மீனாவும் செந்திலும் நின்னதுக்கப்புறமா கோமதி அவங்கள பார்த்த உடனே இன்னும் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்காரு சரவணன். செந்தில் போயிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, வாடா செந்திலே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எல்லாரும் என்னை துக்கம் விசாரிக்க வர மாதிரி என்னோட நிலைமை ஆயிடுச்சே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அண்ணன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நீ அமைதியாருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் சொல்கிறாங்க. எப்படிடா நடந்த எல்லாமே இல்லைன்னு மாற முடியுமா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுகுறாங்க. அப்போது மீனா போயிட்டு கோமதி கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அதை அழுகாதீங்க அப்படின்னு. அக்கா அத்தை காலையில் விஷயம் தெரிஞ்சதுலேருந்து அழுதுகிட்டே தான்க்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்கிறாங்க. எப்படிடி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இதெல்லாத்தையும் கேட்டுட்டு நான் வந்து சிரிச்சுக்கிட்ட உட்காந்துட்டு இருக்க முடியும், அழுகிறத தவிர வேறு என்னடி பண்ண முடியும்? என் பையனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா, ஈயருமுக்கு கூட துரோகம் பண்ணாத அவன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்திருக்கானே, இது புரியாமல் என் பையனில் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து மயில் கூட சண்டை போடுறான்னு அவனில் நம்ம எல்லாரும் கரிச்சு கொட்டியிருக்கோம். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு புதைத்தி வச்சுக்கிட்டு விஷயத்தை வெளியில் சொல்ல முடியாமல் அவன் எவ்வளோவெல்லாம் பிள்ளைங்க தவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே வந்து ராஜுக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் புரியுது அத்தை, ஆனால் மயில் அக்கா இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு கிச்சனில் அவளோட வயசு விஷயத்தை பற்றி அவள் உளர்னப்போ நீ கூட கேட்டல, அப்போ நீ கணக்கு பார்த்து கேட்டதுக்கு அவள் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி மலிப்பிட்டாளேடி. ஆனால் அதுதாண்டி உண்மை, நீ சொன்ன மாதிரி சரணனோட அவள் பெரியவடி, என் பையனுக்கு மூத்தவளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டானே, அவனோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க. அத்தை விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்கிறாங்க. எப்படி இதை சும்மா விட முடியும்? இல்லை இதை சும்மாவே விட மாட்டேன். என் பையனோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணம் அவங்க குடும்பமும் அவங்களை சும்மாவே விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியனுமே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வருத்தப்பட்டுக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க கோமதி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எல்லாருமே இடிஞ்சு போய் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துடுறாங்க. யாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கையும் ஓடலை காலும் ஓடலை, ராத்திரி பகலுமா தூங்காமல் எல்லாருமே அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து அதாவது தூங்கி எழுந்திரிச்ச உடனே
மயில் இன்னும் ரூம்குள்ளேருந்து கதவை விட்டு திறந்து வெளியிலே வரலை, உள்ளே இருக்காங்க அழுதுகிட்டே. அப்போது இங்கே கோமதி இருந்துக்கிட்டு எழுந்து வந்து காஃபி போட்டு கொடுக்குறாங்க பாண்டியனுக்கு. பாண்டியன் குடிக்கிறதே இல்லை, மனசோட போய் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ தான் எல்லாருமே இருக்காங்க வீட்டில் வந்துட்டு. அத்தை இதே நினச்சிட்டு இருந்தா எப்படி அத்தை, டீ காஃபியாச்சும் குடிங்க அத்தை, நீங்களும் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, நீங்கள் குடிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு மீனா ஒரு பக்கம். எப்படிடி என் தொண்டையில் பச்சை தண்ணி கூட இறங்க மாட்டேன்தேடி அப்படின்னு சொல்லி கோமதி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போது எங்கே அவ அப்படின்னு சொல்லிட்டு, யார் அத்தை அப்படின்னு, அவதாண்டி எங்க என் பையனுடைய வாழ்க்கையை நாசமாக்கணவா, எங்கே அவ அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நான் நேற்று வந்ததுலேருந்து அக்கா ரூம்குள்ளேருந்து வெளியிலே வரவே இல்லையா, ரூம்குள்ளே தான் இருக்காங்க போல இருக்கு இன்னமும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னமும் எழுந்து வரலையா, இந்நேரத்துக்கு என் கூட வந்து அத்தை இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு நல்ல விளையாட்டுமே நாடகம் ஆடவா, இவ்வளோ பொய்ய சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி என் கூட வந்து எப்படி அவளை சகஜமாக இருந்த முடியுது, நமக்கு நேட்டுமே இருந்துக்கிட்டு எவ்வளோ வேலை பார்த்து வச்சுருக்கா, இன்னும் உள்ளுக்குள்ளே தான் இருக்காளா, இந்த குடும்பத்தவே சஜிச்சுட்டு அவள் மட்டும் உள்ளே போய் நல்ல நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காளா, கூப்பிடிடி அவளை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அத்தை எதுக்கு அத்தை எழுந்த உடனே பிரச்சனை, அமைதியாக இருங்க அப்படின்னு ராஜு சொல்கிறாங்க. அப்புறம் வீட்டில் எல்லாருமே வராங்க. அப்போ தான் குழலி அப்படியே வரைஞ்சு கட்டிட்டு வந்து நிற்கிறாங்க. என்னம்மா என்ன அவ இன்னும் உன் மருமக வீட்டை விட்டு வெளியில் வரலையா, ரூமை விட்டு, அவளுக்கு இன்றைக்கி இருக்குது, ஏ மயில் வெளியில் வரையா இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே மயில் உள்ளே உட்காந்துக்கிட்டு, ஐயோ இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லாரும் வந்துட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, குழலி மீனாலாம் வந்துட்டாங்க போல இருக்கே அப்படின்னு உள்ள மீனா வந்து மயில் வந்து பயந்துக்கிட்டே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ இப்போ வெளியே வரையா இல்லை கதவை ஓடிச்சு உள்ளே வரவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என் மயில் கூப்பிட்றது காது கேட்கலையா, வெளியில் வரையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் கூப்பிடுறாங்க. என்னம்மா இவ்வளோ கவுளில் மங்கியா இருக்கா, வெளியிலே வராமல் உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாண்டியன் ராஜி எல்லாருமே வராங்க. பாண்டியனுமே ஏம்மா இப்போ வெளியில் வர போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே கூப்பிடுறாங்க. என்னடி உள்ளே உட்காந்து பண்ணிகிட்டு இருக்க, இப்போ வெளியே வரல, கதவை உடச்சி உள்ளே வந்தேன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறமா மயில் கொஞ்சம் நேரம் கழிச்சு கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே அப்படி பயங்கரமாக குழலி வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வாமா மகாராணி, வீட்டுக்கு மூத்த மருமக அப்படின்னு பார்த்தா என்னென்ன வேலை பண்ணி வச்சுருக்கா, அது எப்படிம்மா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என் தம்பி மேலே பழிய தூக்கி போட்டேன், இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி அப்படி வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி மயில் அழுதுகிட்டே இருக்காங்க. ஏய் அழுகாத, இந்த அழுகையை பார்த்து தான் அதாவது நாங்கள் எல்லாருமே மாறிட்டோம், பயந்துட்டோம், அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இப்படி அழுது தான் எங்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டல நீ, அது எப்படி நீ அழுது தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என் பையன் மேலே பழிய போட்ட நீ, அழுகாத, தயவு செஞ்சு அழுகாத, அழுந்தான்னு வச்சுக்கோ ஓங்கி அரைஞ்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு மீனாவும் ராஜுவும், விடுங்கம்மா இவளை அடிக்காம இன்னும் என்ன பண்ண சொல்கிறீங்க, என் பையனுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க, ஏம்மா இந்த விஷயத்த நீ மட்டும்தான் ஏமாற்றி போய் சொன்னியா இல்லை உன் குடும்பமாக சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து சொன்னீங்களா அப்படின்னு. அம்மா என்னம்மா எவகிட்ட கேட்டுக்கிட்டு, அவள் அப்பா அம்மாவுக்கும் இந்த விஷயம்லாம் தெரியுமா, தெரிஞ்சதுனால தான் அன்றைக்கி இவளை கூட்டிகிட்டு போய் அவங்களோட வீட்டில் விட்டுட்டு வந்தேன், குடும்பமாக சேர்ந்துதாம்மா நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு. ஐயோ இந்த மாதிரி எங்கேயுமே நான் நாட்டில் பார்த்ததே இல்லைடா சாமி, ஒரு குடும்பமே சேர்ந்து எங்கள் தலையில் நம்ப முடியாத அளவுக்கு பொய்ய சொல்லி எப்படி தான் நடித்து இவ்வளோ நாளாக ஏமாத்துனீங்கன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லி குளிரில் வேற பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. மேம் என்னம்மா நேற்று நடந்த விஷயம் இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் இவங்க பெற்றவங்களுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவங்களை கேட்காம அமைதியை விட்டு வச்சுருக்கீங்களாம்மா, முதல்ல அவங்க குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குளிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஆமாங்க நம்ம இன்னும் எதுக்கு பொறுமையாக இருக்கணும், பாருங்கள் நம்ம சரவணனை பாருங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்திருக்கான், போதுங்க அவன் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதே போதும், முதல்ல இவள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு ரெண்டில் ஒன்று முடிவு கட்டலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் கோமதி நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு பாண்டியன்னு சொல்கிறாங்க. அப்போ கோமதி இருந்துக்கிட்டு இப்போ நீ உன் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வேணாம் அத்தை அப்படின்னு. என்னடி வேணாம், எல்லாருமா சேர்ந்து தானே போய் சொல்லி ஏமாத்தினீங்க, இப்போ நீ மட்டும் இங்கே அழுதுகிட்டே நின்று காரியத்தை சாதிச்சிடலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, இப்போவே அப்பா அம்மாவுக்கு நீ ஃபோன் பண்ணி வர சொல்றியா இல்லை நான் ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா அப்படின்னு. அத்தை வேண்டாம் அப்படின்னு மயில் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அப்போ ஃபோன் பண்ணி வர சொல்லடி குழலி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஃபோன் பண்ணி குழலி வந்து பேசுகிறாங்க அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட. அப்போ தான் உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்னவா இருக்கும் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணதுக்கப்புறமே அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறாங்க. என்ன மனுஷங்க நீங்கள்லாம்,
சி அப்படின்னு சொல்லி கோமதி வந்த உடனே முகத்துக்கு நேராக நின்று பேசுகிறாங்க. என்ன சம்மந்தி, வீட்டுக்குள்ளே வந்தவங்கள வாங்க உட்காருங்க, ஏதாச்சும் சாப்பிட்றீங்களான்னு கேட்காம வந்த உடனே இப்படி பேசுகிறீங்களே, என்னாச்சு, ஏன் சம்மந்தி இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அப்படின்னு எதுவுமே தடையாத மாதிரி சாதுகமாக பேசிகிட்டு இருக்காங்க. மயிலும், ஏன் மயிலு நீ அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ எதுவுமே தெரியாத மாதிரி குடும்பமாக சேர்ந்து நடிக்காதீங்க அப்படின்னு கோழலி பயங்கரமாக கத்துறாங்க. என்னம்மா வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்க, நீயும் அம்மாவும் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. என்ன ஓவரா அது இதுன்னு பேசிகிட்டு இருக்க, வாய் கிழிச்சு தைச்சி வச்சிருவோம் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தை விட எங்கள் குடும்பம் எவ்வளவோ மேல். எங்கள் குடும்பத்தை பற்றி ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளோதான், நடக்கிறதே வேறு, மரியாதை கெட்டு போகும் அப்படின்னு குழலி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா உங்கள் பொண்ணு இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு, உங்கள் லட்சணத்துக்கு வேறு எப்படி அவன் பேசுவாங்க அப்படின்னு. என்ன சம்மந்தி இதெல்லாம் நீங்களும் பார்த்துக்கிட்டு அமைதியாகவே இருக்கீங்க, சம்மந்தி அம்மா இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு இங்கே மயிலோடைய அப்பா பேசுகிறாங்க. அப்போது அவர்கிட்ட என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மயிலோடைய அம்மாவுக்கு படபடப்பாக இருக்குது. அப்போது மயிலோடைய அப்பா இருந்துக்கிட்டே, என் மக வந்து எம்ஏ பி இங்கிலீஷ் படிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. கிழிச்சா திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருந்தீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சம்மந்தி என் பொண்ணு அவ்வளோதான் படிச்சிருக்கா நிஜமாலே அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்கும்போது சரணுக்கு அவ்வளோ ஆத்திரம் கோபம் வருது. பின்னாடி இருந்த ஒரு பொருளை தூக்கிட்டு வந்து அப்படியே தலைமையில தூக்கி அடிக்க வராரு. நீ கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சேர்ந்து எழுந்து ராஜி எல்லாருமே தடுக்கிறாங்க. சரவணனை வந்துட்டு கதிர் எல்லாருமே சேர்ந்து. அப்போது பொய் சொல்லாதீங்க அப்படின்னு கோமதி கத்துறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு. மயிலே என்னடி இதெல்லாம் அப்படின்னு, உங்கள் பொண்ணு +2 தான் படிச்சிருக்கா, பிஏ இங்கிலீஷ் படிக்கல அப்படின்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது எப்படி ஒரு குடும்பமாக சேர்ந்து எல்லாரும் எங்களை வந்து ஏமாற்றி பழி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படியெல்லாம் அபாண்டமாக பழி சொல்லாதீங்க, அப்படியெல்லாம் நாங்கள் எதுவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயும் போதும் போதும் போதும்ன்ற அளவுக்கு உங்கள் பொண்ணும் நீங்களும் போய் சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறமும் எதுக்கு வாய்க்கூசாமல் இப்படியெல்லாம் போய் சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கீங்க, இன்னமும் எங்ககிட்ட தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு கோமதி கோவத்தோடு கத்திட்டு இருக்காங்க. ஆமாம், உங்களுக்கெல்லாம் பொய் சொல்ல எங்கே தான் கற்றுக்கிட்டு வரீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அது எப்படி எவ்வளோ பொய்ய சொல்லி என் தம்பிக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிங்க. 2 வயசு மூத்தவ வேற, அது மட்டும் இல்லாமல் அவ படிக்கவே இல்லை, +2 தான் படிச்சிருக்க. ஏன் இதெல்லாம் போய் சொல்லி எதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற அவசியம்? அப்படியெல்லாம் இல்லாமல் நேர்மையாக சொல்லியிருக்கலாமே. அப்போ கூட இவ்வளோ எங்கள் தங்கச்சிக்கு அதாவது என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றுப்போம்ல. நீங்கள் அப்படிலாம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சதுனால என் தம்பி பாருங்கள் எப்படி உடஞ்சி போய் நிற்கிறான்னு. எல்லாருமா சேர்ந்து அவனை ஏமாத்திட்டீங்களா. எந்த ஒரு விஷயத்துக்குமே அவன் இவ்வளோ அளவுக்கு ரியாக்ஷன் பண்ணதே இல்லை. எதுவாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுறவன் அவன். அவன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நிற்கிறான்னா அதுக்கு காரணமும் நீங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அதாவது பையனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டோமே, அது நம்மளால தானே, நாம் தானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு குற்ற உணர்ச்சியில் என் அப்பா அம்மா ஒரு பக்கம் வருத்தப்பட்டு அப்படியே நிற்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி எங்கள் குடும்பமே செஞ்சுட்டு போய் நிற்கிது, அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் போதாதா, இதில் நீங்களும் வேறு பிரச்சனை பண்ணணுமா? எப்படிங்க இவ்வளோ பொய் சொல்லி ஒரு ஏமாற்றி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்லுது? அதாவது நான் இந்த கதையில் சினிமாவில் இதெல்லாம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். 1000 பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணலாம், ஆனால் வந்து நல்லதுக்காக வந்து பொய் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்படி ஒரு கேவலமான விஷயத்த இத்தனை பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ தான் நான் முதல்ல நேரில் அதுக்கான அர்த்தத்தையும் அதுக்கான விளக்கத்தையும் நான் இப்போ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி குழலி ஒரு பக்கம் கோவத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மீனாவும் ராஜா இருந்துக்கிட்டு நீ கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா, இவங்களெல்லாம் இன்னும் இங்கே நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கிறதே பெரிய தப்பு. அப்பா என்னப்பா இதில் இன்னும் முடிவெடுக்காமல் அமைதியாகவே நின்றுட்டுருக்கீங்க, அவன் கூனி குறுக்கி நிற்கிறத பாருங்கப்பா. நீங்கள் தப்பான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டீங்க, நீங்கள் எதுக்குப்பா வருத்தப்படணும்? அதான் அவனுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு ஆயிடுச்சுல்ல, அவனே அவன் கூட வாழ்றதெல்லாம் தூள்கி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நின்றுட்டுருக்கான். அவன் முகத்தை கூட பார்க்காம சகிச்சுக்கிட்டு தானே இவ்வளோ நாளாக வருத்தத்தையும் கோவத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தான். அதான் இப்போ எல்லாம் தம்பி வெளிப்படையாக சொல்லிட்டான்லப்பா, இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? பேசாமல் ஏதாச்சும் பேசி அனுப்பிவிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழலி சொல்கிறாங்க. என்னம்மா என்ன சொல்கிற நீ? என் பொண்ணை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு? ஆமாம், உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போகாமல் இங்கே வச்சு ஆரத்தி எடுத்து வரவேற்று அவங்கள அப்படி பாராட்டி சீராட்டி பார்த்துப்பாங்களாம்மா உங்கள் பொண்ணு பண்ண வேலைக்கு, அதுவும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ண வேலைக்கு. சரிம்மா, நீங்கள் தான் பண்ணிட்டீங்க, தப்பு பண்ணிட்டீங்க. கல்யாணம் முடிஞ்சிச்சுல்ல, என் தம்பியும் ஒருத்தர் இருக்கான்ல, பொண்டாட்டியும் இவ ஒருத்தர் இருக்கான்ல, ஏன் இவ போய் என் தம்பிக்கிட்ட எல்லா விஷயம் சொல்கிறது அப்படின்னு. அக்கா இதையே நான் கேட்டேனே, சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லி கேட்டேனே, எப்போ எது கேட்டாலும் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே பூசி மழுகுவாக்கா இவன். அப்பத்துலேருந்தே எனக்கு சந்தேகமாக தான்க்கா வந்துச்சு அப்படின்னு சரவணன் கூட சொல்கிறாரு. பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு குழலி ஒரு பக்கம், ஏம்மா
இப்படி எதுவுமே தெரியாதமா எதுக்குமா இன்னமும் அழுதுட்டு நின்றுட்டுருக்க நீ? என்ன அழுது எல்லாரையும் இன்னும் ட்ராமா பண்ணி ஏமாத்தலான்னு பார்க்குறியா? இதுக்கப்புறம் உன் பாச்சா இங்கே பழிக்காது. என் பையன்கிட்ட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட உனக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணலைல்ல? அதெல்லாம் சொல்லியிருந்தா என் பையனே பேசி எங்கள் எல்லாரையும் சமாதானப்படுத்தி இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருப்பானே. இப்போ கூட நீ படிக்கலை அது அவனுக்கு பிரச்சனை கிடையாது. நீ 2 வயசு பெரியவா அது அவனுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் எல்லாருமா இந்த அளவுக்கு உங்கள் எல்லாரையும் நம்பின அவனை போய் சொல்லி ஏமாத்திருக்கீங்களே. உங்களெல்லாம் கண்மூடித்தனமாக நம்பினானே அவனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது தான் அவன் உடஞ்சி போய் நின்றுட்டு இருக்கான். இதுக்கு மேலேயும் நாங்கள் பேச எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியன், என்ன சம்மந்தி இப்படி பேசிகிட்டு இருக்காரு? சம்மந்தி அம்மாலாம் ஏதோ போய் சொல்லிட்டோம், எப்படின்னா உலகத்தில் இல்லாத போய் சொல்லிட்டோம், பொண்ணுடைய வாழ்க்கைக்காக தானே அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்காக எந்த பொய் வேணாலும் நீங்கள் சொல்வீங்களா? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க எங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சம்பந்தி, போதும், என் பையன் உங்கள் பொண்ணால் கெட்டது போதும், அவன் பட்ட கஷ்டம் எல்லாமே போதும், இதுக்கு மேலே எதுவுமே வேணாம். முதல்ல நீங்கள் உங்கள் பொண்ணை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா ஷாக் ஆகி நிற்கிறாங்க மயிலோடைய அப்பா அம்மா எல்லாருமே. என்ன, என் அப்பா சொன்னது காதில் கேட்கலையா? உங்கள் உத்தமபுத்தி மகாராணியை கூட்டிகிட்டு நீங்களே கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சம்மந்தி கூட்டிகிட்டு போக முடியும்? கூட்டிகிட்டு போயிட்டா இவளுக்கு அப்புறம் என் பொண்ணு இருக்காளே, அவளே நாங்கள் எப்படி கரை சேர்க்கறது அப்படின்னு. ஏன் இவளை கரை சேர்த்தும் போது என்னெல்லாம் சொல்லி கரை சேர்த்தீங்களோ அதே மாதிரி எங்களை மாதிரியே வேற ஒரு இளிச்சவாய குடும்பம் எங்கேயாச்சும் கிடைக்கும், அங்கே போய் உங்கள் கட்டுக்கதையெல்லாம் சொல்லி உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க, சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சம்மதி பேசுகிறீங்க அப்படின்னு உங்கள் மயிலோடைய அம்மாவுக்கு கோவம் வருது. என்ன பண்ணதெல்லாம் நீங்கள் எங்கள் மேலே கோவப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு அதுக்கு மேலே கோவம் வருது. இங்கே சம்மந்தியுமே வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. கோமதியும் மயிலோடைய அம்மாவுமே இருந்துக்கிட்டு, யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுகிறீங்க? நாங்கள் ஒரு பொண்ணோட வாழ்க்கை தான் இப்படி ஆகுது அப்படின்னு பார்க்குறோம், இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் இப்படி பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு. நாங்கள் தான் பண்ண சொன்னோமா? இதெல்லாத்தையும் நீங்கள் தானே பண்ணி உங்கள் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க, அதே மாதிரி உங்கள் 2வது பொண்ணுக்கும் போய் பண்ணி வைங்கன்னு தான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க. என்ன இப்போது உங்கள் பொண்ணோட வாழ்க்கை எப்படி போனால் எங்களுக்கு என்னங்க? எங்கள் பையனோட வாழ்க்கை நாசமாய், அதாவது என் தம்பியோட வாழ்க்கை நாசமாய் நிற்குது, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் தான் நீங்கள் தான் நல்லா இருக்கணும், நாங்கள் கெட்டு போனால் என்ன, அடுத்தவங்க குடும்பம் தானா எப்படி நாசமாக போனால் என்ன, உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்கல்ல? அதுக்கு தானே என் தம்பி மேலே என் தம்பி தலையில் அந்த பொண்ணை போய் சொல்லி கல்யாணம் பண்ணி கட்டி வச்சுட்டீங்க. என் தம்பியை விட 2 வயசு மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இல்லை? அது எப்படிங்க முறையாகும் அப்படின்னுலாம் வந்து இங்கே குழலி வந்து கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு அப்படின்னு. தெரியாமல் நடந்துச்சுன்னு மட்டும் திரும்ப சொல்லிடாதீங்க. எப்படி எல்லா பொய்யையும் சொல்லி தெரியாமல் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு குழலி வந்து கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க வேணாம் யாருமே, இங்கே வீட்டை விட்டு எல்லாரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலு, தாடி இதுக்கப்புறம் என்னடி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கணும்? என் பொண்ணு அது எப்படி கஷ்டப்பட்டாச்சு, பிச்சை எடுத்தாவது நாங்கள் வந்து காப்பாற்றி உனக்கு கஞ்சி ஊற்றுறோம் வாடி அப்படின்னு. ஆமாம் கூட்டிகிட்டு போங்க, உங்களால் என்ன வேணாலும் பண்ணி அவளை காப்பாற்ற முடியும்ல, திருட்டு பொழப்பு பொழைச்சி கூட காப்பாற்ற முடியும்ல, போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை, வார்த்தையை அளந்து பேசுங்க, என்ன பேசுங்க அப்படின்னு. இதுக்கு மேலே என் பையனை பற்றி ஏதாச்சும் ஒரு வார்த்தை கை நீட்டி பேசுனீங்க உங்களுக்கு மரியாதை கெட்டுடும், இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க, எதுவாக இருந்தாலும் வெளியில் போய் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த வீட்டுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே அங்கே வீட்டுக்குள்ளே சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. சுகன்யா இருந்துக்கிட்டே, இப்படி தான் இந்த குடும்பத்துக்கு வேணும், என் புருஷனை வந்து கொஞ்சம் கூட மதிக்காத மரியாதை கொடுக்காம அந்த வீட்டிலேருந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அனுப்புனாங்கல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷத்தில் வீட்டில் விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டதுக்கப்புறமா சக்திவேல், முத்துவேல் எல்லாருக்கும், குமரவேல் எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம வடிவு மாறிக்க என்னதான் அவங்க கோமதியோட வீட்டிலேருந்து சண்டை போட்டாலே அவங்களுக்கெல்லாம் மனசை அடிச்சிக்குது, அப்படியே பிரச்சனை எப்படி ஆகுது அந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. என் மகன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாளே அப்படின்னு. அப்போ தான் ஒரு பக்கம் இங்கே பழனியால் தான் தாங்கிக்கவே முடியல, என் மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு நடந்திருக்கு, இப்படி ஒரு விஷயம் அங்கே போய் நான் பார்க்க முடியாத, என்ன ஏதுன்னு பார்க்க முடியாத பாவி ஆயிட்டேனே நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அழுது புழுகிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளேயே. அந்த மயில்பலி அப்படியெல்லாம் படிச்சு நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு கோவத்தையும் வச்சுக்கிட்டு ஆத்திரத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம பழனி வந்துட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சக்திவேல் முத்துவேலுக்கு நமக்கு பண்ண துரோகத்துக்கு நம்ம தம்பியை ஈவருக்கு எல்லாமே வீட்டை வெட்டி வெளியில் அனுப்பின அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அக்கா குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு அங்கே போகணும் அப்படியே துடிக்குதோ, இனி எக்காரணத்துக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் காலடி கூட எடுத்து வைக்கவே கூடாது,
நமக்கு பண்ண துரோகத்துக்கு அவங்களுக்கெல்லாம் இப்படி தான் நடக்கணும், நல்லதே நினச்சா நல்லது தானே நடக்கும், இல்லைனா இப்படி தானே ஆகும் அப்படின்னு சோனியா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.